நம்மள இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16/8/2025 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யாருடைய குழுக்கள்னா காரூணியோட குழுக்கள் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுதந்திர தினம் அதனால் லீவு. நாளைக்கு தான் நமக்கு ட்ரா இருக்குது. 16ஆம் தேதி நாளைக்கு தான் ட்ரா இருக்குது. நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா காரூணியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக ஓரளவு கெஸ் பண்ணி சொல்லிடலாம். இந்த மாதிரியான நம்பர்கள் இவங்க ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் கண்டிப்பாக நமக்கு அதுலேருந்து ஏதாவது மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த ஜெயஸ்ரீ அப்படிங்கிறவங்க ஒரு 200 வந்து நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனசே மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து நன்றி. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம், மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ரொம்ப சிம்பிளுங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 917 கொடுத்தாங்க இல்லையா? ஏன்னா நமக்கு நேற்று முந்தின நாள் போட்ட வீடியோலாம் மனசில் தூக்கி விட்ருங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா விட்ருங்க. இப்போ நீங்கள் இதை புதுசாக நம்ம அழகாக மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளால் ஃப்ரீ டைம் கிடச்சிது. அதில் எந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 002ங்கிறது நமக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட ட்ரையல் நம்பர். அதே மாதிரி 719ங்கிறது என்ன இருந்துச்சு? 719ங்கிறது இன்றைக்கி ட்ரா நம்பர். சரிங்களா? அதையும் நம்ம மேட்ச் பண்ணோம். போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 294. நீங்கள் எத்தனை டைம் மாற்றினாலும் இது அப்படியே தான் வரும். இது மாறவே மாறாது. இதுதான் உங்களுக்கு பேசிக்கு. கருணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்றைக்குமே பேசிக்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா இதுதான். சரிங்களா? இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா 4, 9 இந்த 2 நம்பருக்குள்ளே ஏதாவது சான்ஸ் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் இல்லைங்க எனக்கு இது மாதிரி வருதுங்கன்னா எடுத்துக்கங்க. அப்போ நேற்று சொன்ன மாதிரி தான் நம்ம இந்த 0 ஏதாவது மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அதுலேருந்து ஏதாவது மேட்ச் ஆகாதனால தான் இங்கே 0வும் சேர்த்து கொடுத்துருக்கோம். 09ங்கிற நம்பரை சேர்த்து கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு குழப்பணுங்கிற காலில் நான் ஐடியாவோட சொல்கிறேன். ஒரு சில ஐடியாஸ் இருக்குது. அது என்னங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தரலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட் ஏன்னா காரூணியை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்பர் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வின்னிங் எடுக்கிறதா வேண்டாமான்னு தெரியும். அதே மாதிரி 227 சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் அதில் 7 நம்பர் மறுபடியும் மேட்ச் ஆகிருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 007 இதில் 7 நம்பர் திரும்ப மேட்ச் ஆகிருந்தது. அதுக்கடுத்து ட்ரா இதுலேயும் நமக்கு வந்து ட்ரா நம்பர் மேட்ச் 4 நம்பர் தான் மேட்ச் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன 9 நம்பர் மறுபடியும் மேட்ச் ஆகிருந்தது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 1 நம்பர் போன வாரம் மேட்ச் ஆகிருந்தது. இதுவும் நமக்கு இப்போ இந்த 294 மட்டும்தான் நமக்கு மேட்ச் ஆகலாம். மற்றபடி ட்ரா நம்பரில் ஒரு நம்பர் எல்லா ட்ராவுமே இங்கே இருக்கிற எல்லா ட்ராவுமே ஒரு நம்பரும் நமக்கு திரும்ப திரும்ப மேட்ச் ஆகிட்டே தான் இருந்துச்சு. சரிங்களா? அது மாதிரி நமக்கு மறுபடியும் நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நம்ம இப்போ டக்குன்னு வந்து காரோனியா பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படி தான் பேசிக்காக ஆடுவாங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்டம் ஆள்காட்டி சேனல்ஸ் நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கன்னா நிறைய விஷயங்கள் அது உங்களுக்காக சொல்லப்படுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு மனுஷனுக்கு உண்மையாலுமே வந்து அதிர்ஷ்டம் எப்படிலாம் வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம நிறைய நம்பர் நிறைய கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒருத்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி வந்து 8ஆம் இடத்துலையோ இல்லை 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாங்கன்னா கட்டாயமாக அவங்க லாட்ரி சீட்டில் லட்சமாக வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி அப்படின்னு இருக்கும். அதாவது புதன். அதாவது நீங்கள் எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா லான்னு போட்டிருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி எண்ணி வந்துங்க 1, 2, 3, 4 எண்ணிட்டு வாங்க. அவர் எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னு பாருங்கள். இல்லை 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அதாவது இப்படி மாறி மாறி உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஏன்னா பொதுவாக வந்து ஜனனகால ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 6, 8 அப்படிங்கிறது மறைந்த ஒரு விஷயம். அதாவது நம்ம கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் இங்கே வந்து ஒரு செயலாக நடந்துகிட்டு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக 8ஆம் இடம்லாம் ரொம்ப ரொம்ப மறைவு ஸ்தானம். ரொம்ப மறைவுன்னா என்ன சொல்கிறது? நீங்கள் வந்து இந்த பிளாக் மேஜிக்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இடம். அது நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துலையும் இருக்கும். உங்கள் மர்மமான விஷயங்கள் எல்லாமே அதில் தான் புதைஞ்சிருக்கும். நீங்கள் யுகமாக பிறவியாக நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா? எல்லாமே அங்கே தான் புதைஞ்சிருக்கும். அந்த ஹிஸ்ட்ரி அங்கேருந்து உங்களுக்கு அந்த அதிபதி போய் அதில் உட்காந்துருந்தாங்க. 6ஆம் அதிபதி 8லையோ 8ஆம் அதிபதி 6லையோ உட்காந்துருந்தாங்கன்னா உங்களுக்கு லாட்ரியில் வந்து கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. அதனால் இது வந்து இது பியூர் சயின்ஸ். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இதில் பெண்டிங் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் வந்து 12, சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 32. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ 2 நம்பர் 3 நம்பர் இப்படி மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம வின்னிங் அடிக்கிறதுக்காக தான் பார்க்குறோம். பட் நமக்கு என்ன தேவையோ அதை தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? நமக்கு என்ன நம்ம அதிர்ஷ்டத்தை பேஸாக வச்சு தான் நம்ம இங்கே விளையாண்டுட்ருக்கோம். அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கா இல்லையா அதான் இங்கே சேலஞ்சு. அதைத்தான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிற ஜாதகம் கட்டாயமாக வின்னிங் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும்
இதில் வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து 10 நாளாக இருக்குது, பி போர்டில் 12 நாளாக இருக்குது, சி போர்டில் 32 நாளாக இருக்குது. அப்போ 3 போர்டு பெண்டிங்கா? அப்போ நம்ம அதை கணக்கில் வச்சுக்கலாம். 3 போர்டுமே பெண்டிங்காக தான் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பரை விட்டுருங்க. 2ஆம் நம்பர்லாம் ஆல்ரெடி நமக்கு தேய்ச்சிட்டாங்க வச்சு. ஏன் அதை போட்டு வளவலன்னு பார்த்துக்கிட்டு. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் வந்து பி போர்டில் மட்டும் நமக்கு வந்து எத்தனை நாளாக இருக்குது? 59 நாளாக இருக்குது. பார்க்கலாம் அது என்ன. 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் மட்டும் 16 நாளாக இருக்குது. சி போர்டில் மட்டும் நமக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங், 10 21ங்கிற 2 போர்டு பெண்டிங். அதை கொஞ்சம் கணக்கில் வச்சுங்க. சரிங்க. அடுத்து 6ஆம் நம்பரும் அதே தான், 27 13ங்கிற 2 போர்டு பெண்டிங். அதுவும் நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அடுத்து வந்து நமக்கு 7ஆம் நம்பர், அதுவும் அப்படி தான் 10 10ன்னு 2 போர்டு பெண்டிங். அப்போ நமக்கு இந்த 15ஆம் தேதி, இன்றைக்கி 15ஆம் தேதி எக்ஸாக்டாக 15ஆம் தேதிக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ நம்பர் பெண்டிங்கில் வந்துருந்துச்சு பாருங்கள். எல்லாத்துலேயுமே 2 போர்டு 3 போர்டு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா எப்போயுமே இந்த மாதிரி தான் மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் எடுப்பாங்க. இல்லை பெண்டிங் நம்பர் இல்லாமல் இருக்கும், இல்லை பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் சுத்தமாக இல்லாமல் இருக்கும், இல்லைனா பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்கும். இதுதான் மாதம் நடக்குது. அது மாதிரி இந்த மாதமும் நமக்கு பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போல் 23, பி போல் 3, சி போல் 3 அந்தளவுக்கு இல்லை. அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் அதே கதை தான், சி போர்டில் மட்டும்தான் பெண்டிங், மற்றபடி எங்கேயும் பெண்டிங்கில் இல்லை. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 4ஐ பொறுத்த வரைக்கும் பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் இருக்குது. 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இங்கே ஆக்சுவலாக வரணும். 2 நம்பருமே வர மாதிரி தான் தெரியுது, பார்ப்போம் இருக்கான்னு. அடுத்து 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 0க்கான வாய்ப்பு. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 3ஆம் நம்பர். 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 2ஆம் நம்பர். இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 458 587 478 575 754, அதே மாதிரி 548 754 874 548 487. சரிங்களா. இது மாதிரி தான் வருது. இது சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுக்குறேன், இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 45 58 57 87 54 48 57 05, அதே மாதிரி 88 84 85 75 85. சரிங்களா. இதுதான் மேட்ச் ஆகுது. இதில் தான் வருதான்னு பாருங்கள். இப்போ நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க, ரொம்ப சிம்பிளாக 002ங்க. ரொம்ப சின்ன நம்பர், ரொம்ப லோ நம்பர். அப்போ இதுக்கு முதல்ல நான் என்ன எதிர்பார்க்குறேன், 4ஆம் நம்பர். ஏன்னா 0க்கு 4ங்கிறது எப்போயுமே மேட்ச் ஆகும். நீங்கள் கையில் சார்ட் எது வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள். ஏன்னா 0க்கு 4ங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர், ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகவும் செய்யும். சரிங்களா. அதனால் நீங்கள் அது எடுத்துக்கலாம். அதுலேருந்து நிறைய வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம், 0க்கு 4ங்கிறதும் நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் 0க்கு 4 2க்கு 4ங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது போக பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் 4 நம்பர் இருக்கா அப்படின்னா 4 நம்பரை விட எனக்கு தெரிஞ்சு இந்த 0க்கு 4ங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது, பட் ஏதாவது ஒரு போர்டு மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். இருக்கான்னு பார்த்துங்க. அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 5ஆம் நம்பர் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0க்கு 5 5க்கு 5, அதே மாதிரி 2க்கு 2ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் இப்படி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் இங்கே 2 போர்டு பெண்டிங், அதையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். ஏன்னா பெண்டிங் நம்பர் எப்படியோ அது மாதிரி தான் ஆடுவாங்க, அதை நீங்கள் மேலே புரிஞ்சுக்கணும். அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து நமக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0க்கு 8. சரிங்களா. 0க்கு 8, அதே மாதிரி இந்த 0க்கு 8 2க்கு 8. சரிங்களா. ஏன் 2க்கு 8 நம்பர் கொடுக்குறேன்னா மேக்ஸிமம் இது ரொம்ப சின்ன நம்பருங்க. இந்த வேறு இந்த இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் கூட 3 போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஏன்னா சின்ன நம்பருக்கு சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் தான் வரணும். அதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட். நீங்கள் வந்து ஒரு 10 ட்ரா ஆடுறாங்கன்னா 10 ட்ராவில் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ட்ரா வேணால் 2 ட்ரா வேணால் எப்படி ஆடலாம், சின்னதுக்கு சின்னதே கொடுக்கலாம். ஆனால் சின்னதுக்கு பெருசுங்கிறது மிச்சம் 8 ட்ராவை அவங்க கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. வேறு நம்பர் கிடையாது, இருக்கிறதே 10 நம்பர் தானே, அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா. அதே மாதிரி 0க்கு 7, இந்த 0க்கு 7 2க்கு 7 இதுக்குள்ளே தான் எனக்கு என்னமோ மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைங்க எனக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு யாராவது நினச்சிங்கன்னா எடுத்து பாட்டு பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 3 போர்டு பெண்டிங்காக இருக்குது, இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.